அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி வீட்டிலையே எப்படி ஐஸ்கிரீம் செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்காண்டி நான் 500 ml பால் எடுத்துருக்கிறேன். இந்த மோத்தா ஃப்ளேவர்ட வெனிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கேன். அதில் 2 தேக்கரண்டி கஸ்டர்ட் பவுடரை நாங்கள் கரைச்சி தான் சேர்க்கணும், இல்லாட்டி கஸ்டர்ட் பவுடர் கட்டி வட்டுரும் என்பதற்காக. இப்போ நான் 2 தேக்கரண்டி கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கேன். அதுக்குள்ளே இப்போ காய்ச்சி கொண்டு வந்து அந்த பாலை இதுக்குள்ளே சேர்க்குறேன். நாங்கள் பசும்பால் காய்ச்சிட்டு தான் ஐஸ்கிரீம் செய்யணும். இப்போ எனக்கு பால் நல்லா கொதிச்சு வந்துட்டுது. இப்போ கொதித்த பாலுக்குள்ளே நான் கட்டி விடாமல் கரைச்சி வச்சுருந்தேன் கஸ்டர்ட் பவுடர் கலவையை இதுக்குள்ளே சேர்க்குறேன். சேர்த்து அதையும் சேர்த்து காய்ச்சுவோம். கஸ்டர்ட் பவுடர் ஆகலும் கூடுதலாக சேர்த்தோம்னு சொன்னால் இதாக கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்குமென்பாக கணக்காக சேர்க்கல. இப்போ நான் சீனி சேர்க்குறேன். உங்களுக்கு சீனி கூடுதலான அளவு தேவையான கூடுதலான சேர்த்துக்கலாம். நான் கஸ்டர்ட் பவுடர்னால் டபுள் மடங்கு, அதாவது 4 தேக்கரண்டி சீனி சேர்த்துருக்குறேன். 500 ml பாலுக்கு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா காய்ச்சுவோம். கட்டி பட்டுறமுன்னபடியாக அடிக்கடி கிளறி விட்டுட்டு இருக்கணும், இல்லாட்டி இறுகி கட்டி பட்டுரும். அடிப்பிடிச்சாலும் அடிப்பிடிச்சிடும். இப்போ நல்லா இறுகி வருது. இப்போ ஆற விட்டுருந்தேன். நான் ஆற விட்ட அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு தான் நான் ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் ஐஸ்கிரீம் நல்லா சாஃப்டாக இருக்கும் என்பதற்காக. இப்போ மிக்ஸிக்குள்ளே போட்டு கலவையை அடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நான் எதுக்குள்ளே ஃப்ரிட்ஜுக்கு விட்டு வைக்க போகிறேனோ அந்த பாத்திரத்துக்கு, நான் ஏற்கனவே ஒரு ஐஸ்கிரீம் கப் கொண்டு இருந்தது அதுக்கெல்லாம் விட்டு வைக்க போகிறேன். இப்போ அந்த பாத்திரத்துக்குள்ளே அடித்த கலவையை விடுறேன். விட்டு டீப் ஃப்ரிட்ஜுக்குள்ளே 4 தொடக்கம் 6 மணி நேரம் வச்சோம்னா காணும். இப்போ 4 தொடக்கம் 6 மணி நேரம் டீப் ஃப்ரிட்ஜுக்கு வச்சு எடுத்துருக்குறேன். பாருங்கள் நல்லா இறுக்கமாக வந்துருக்குது. இப்போ இதை நான் சர்வ் பண்ணியும் காட்டுறேன் உங்களுக்கு. ஐஸ்கிரீம் கரண்டியால் எடுத்து சர்வ் பண்ணோம்னா வீட்டிலேயே செய்யப்பட்ட ஆரோக்கியமான சர்க்கரை அதில் ஒன்றும் சேர்க்காத ரசாயன பதார்த்தங்கள் சேர்க்காத ஐஸ்கிரீம் எங்களுக்கு தயாராகிடும். இந்த வெயிலுக்கு நீங்களும் இருக்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த முறையில் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வெயிலுக்கு நல்ல ஐஸ்கிரீம் விற்கிறது. நான் கொஞ்சம் தான் செய்திருந்தேன். நான் இந்த 1/2 லிட்டர் பால்லாம் செய்திருந்தேன். உங்களுக்கு கூடுதலாக தேவையான எத்தனை மடங்கு நீங்கள் பால் யூஸ் பண்ணீங்களோ அத்தனை மடங்கு இதையும் யூஸ் பண்ணி வீட்டில் ஒரு பக்கம் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.